ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போறோம்னா 2024 நடைபெற்ற ஏஎல்பி தேர்வு கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நவம்பர் 28 தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்கப்பட்ட கொஸ்டினை நீங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஒழுங்கு பலகோணத்தில் 65 மூலைவிட்டங்கள் உள்ளன எனில் அந்த பலகோணத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மூளை விட்டங்கள் பக்கங்கள் எண்ணிக்கை இந்த மாதிரி கொஸ்டின் பேஸ் பண்ணி வந்தாலே இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மூளை விட்டங்கள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n-3/2. மூளை விட்டங்கள் ஃபார்முலா அது n-3/2. அப்ப இதுக்கான ஆன்சருக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க? 65. அப்ப 65 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்ப மூளை விட்டவங்க மதிப்பு தான் எவ்வளோ? 65. இப்ப என்ன பண்ணலாம்? 2 இங்க பெருகும். அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா n² - 3n சமம் இங்க 2 வச்சு எவ்வளோ? 130. அப்ப பிளஸ் 130 மைனஸ் 130 ஆயிருமா? அப்ப n² - 3n - 130. இப்ப என்ன பண்ணலாம்? இதை பிரிங்க. பெருக்குனா -130, கூட்டினா -3. அப்ப எப்படி நம்பரை கொண்டு வரலாம்? -13 10 கொண்டு வரலாமா? அப்ப -13 10 இருக்குன்னா -130 -13 10 கூட்டினா -3. அப்ப n -13 n + 10. இப்ப இதுல இருந்து என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? +13. இதுல இருந்து என்னோட மதிப்பு எவ்வளவு? -10. அப்ப இதுல எது பக்கங்கள் மதிப்பு எனக்கு இருக்க முடியும்? பிளஸ் நம்பர் தான் பக்கங்களுடைய எண்ணிக்கை எனக்கு இருக்க முடியும். அப்ப என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 13. அப்ப பக்கங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 13. ஓகேவா? அப்ப பலகோணத்துல மூலை விட்டங்கள் கேட்டாலே ஃபார்முலா அது n×n-3/2. இது நல்லா ஞாபகம் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மூடிய கனசதுரத்தின் ஸ்பேஸ் மூலை விட்டத்தின் நீளத்தின் வர்க்கம் 2175 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். கனசதுரத்தின் மொத்த பரப்பளவை காண்க. கேட்கப்பட்ட கொஸ்டின் அது கனசதுரத்தின் மொத்த பரப்பு. அப்ப கனசதுரத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 6a². 6a². அப்ப எனக்கு என்ன பண்ண தேவை? a இருந்தா போதும் ஆன்சர் பண்ண முடியும். a கொடுத்துருக்காங்களா? இல்ல. பட் வேற என்ன கொடுத்தாங்க? மூலை விட்ட மதிப்பு கொடுத்துருக்காங்க. மூலை விட்டது என்னது? மூலை விட்டத்தோட நீளத்தின் வர்க்கம், அதாவது மூலை விட்டத்தை ஸ்கொயர் பண்ணாத எனக்கு எவ்வளவு கிடைக்குமா? 2175. ஓகேங்களா? எனக்கு மூலை விட்டத்தை ஸ்கொயர் பண்ணணும். மூலை விட்டத்தை ஸ்கொயர் பண்ணாத என்ன கிடைக்குமா? 2175 கிடைக்குமா? அப்ப மூலை விட்டங்களுடைய ஃபார்முலா கனசதுரத்துல a√3. a√3. அப்ப a√3 ஸ்கொயர் பண்ணணும். அதான் 2175. இப்ப ஸ்கொயர் பண்ணுங்க. ஏவ பண்ணா a² √3 பண்ணோம்னா ஸோ வெறும் 3 வந்துடும். 2175. இப்போ 3 டிவைட் பண்ணலாம். 1 3 3 7 3 21 2 3 6 மீதி 1 15ல I 3 15. அப்ப a² மதிப்பு எவ்வளவு வருது? 725. இது அப்படியே வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா இங்க ஃபார்முலாக்கு என்ன இருக்கு? 6a² தானே. அப்ப a² அப்படி மதிப்பு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான். அப்ப 6 × a² மதிப்பு எவ்வளவு? 725. இப்ப பெருக்குங்க. 6 × 725 எவ்வளவு வரும்? பெருக்குனா 30 3 12 3 15 மீதி 1 7 42 43. அப்ப ஆன்சர் வருது 4350. அப்ப கனசதுரத்தின் மொத்த பரப்பு எவ்வளவு வரும்? 4350. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. 1988ஆம் ஆண்டுல நகரத்தின் மக்கள் தொகை 50,000. 89ஆம் ஆண்டு 25% மக்கள் அதிகரிக்கிறாங்க. 1990ல 30% மக்கள் குறைகிறாங்க. 91ல 40% மக்கள் அதிகரிக்கிறாங்க. அப்ப 91ஆம் ஆண்டின் இறுதியில் மக்கள் தொகை என்ன வரும் நிற்கிறாங்க. ஓகே பாருங்க. இப்ப 1988 எவ்வளவு பேர் இருக்காங்க? 50,000 இருக்காங்க. என்ன ஆகுது? 1989ஆம் ஆண்டுல 25% குறையுதா? அப்ப இதுல 25% கண்டுபிடிச்சு கூட்டுங்க. கூட்டினவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1989 உங்களுக்கு கிடைச்சிடும். இல்ல 25% எவ்வளவு வரும்? ஏன்னா 50,000 100%. அப்ப அதுல பாதி 50% எவ்வளவு வரும்? 25,000. 25,000 பாதி எவ்வளவு? 12,500. அப்ப அதான் எனக்கு 25%. அப்ப 50,000ல 25% வரும் 12,500. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு அதிகரிக்கிறது அப்படின்னால என்ன பண்றோம்? கூட்ட போறோம். கூட்டினாலும் வரும் 62,500. இது வந்து எந்த ஆண்டு? 1989. அடுத்து என்ன சொன்னாங்க? அடுத்த ஆண்டு வந்து 30% அதிகரிக்கும்னு சொல்றாங்களா? அப்ப இதுல 30% குறையுது. சரி 30% என்ன ஆகுது? குறையுது.
அப்ப இதுல 30% கண்டுபிடிச்சு நான் குறைக்க போறேன். இதுல 30% வரும் 10% 6250. அப்போ 30% வரும் 3 18 2 3 250 750 அப்புறம் ஒரு 18,750. இது என்ன பண்ணானு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண 0 10ல 5 போச்சுன்னா 5 மீதி 4 14ல 7 போச்சுன்னா 7 அடுத்து இங்க 1 தான் இருக்கும் 11ல 8 போச்சுன்னா 3 5ல 1 போச்சுன்னா 4 அப்ப 1990ல எவ்வளவு இருந்திருப்பாங்க 43,750 இருந்திருப்பாங்க. அடுத்து 91ஆம் ஆண்டுல என்ன ஆகுறாங்கன்னா 40% மக்கள் அதிகரிக்கிறாங்க. அப்ப இந்த 40% மக்கள் நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம் கூட்டணும். 40% எனக்கு என்ன ஆகுது அதிகரிக்குது. அப்ப 40% வரும் 10% எனக்கு எவ்வளவு 4375. அப்ப 10% 4375னா அப்ப 40% எனக்கு எவ்வளவு 4 பெருக்கல போதுமா பெருக்கணை 20 2 28 30 3 12 15 மீதி 1 16 1 17 அப்ப 17,500 கூட்டணும். அப்ப கூட்டினா 0 இங்க 5 இங்க 12 இங்க ஒரு 1 11 இங்க ஒரு 1 6 ஸோ அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும் 61,250. அப்ப 1991ஆம் ஆண்டுல நீங்க எவ்வளவு இருப்பாங்க 61,250 பேரு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு தோட்டக்காரர் தனது செவ்வக தோட்டத்தின் பரப்பளவை அதிகரிக்கிறார். அதாவது நீளத்தை 40% அதிகரித்தும் அகலத்தை 20% குறைக்கிறார் எனில் அதிகரிக்கப்பட்ட புதிய தோட்டத்தின் பரப்பளவு பழைய தோட்டத்தின் பரப்பளவை விட எத்தனை சதவீதம் அதிகம் இதான் கொஸ்டின் கேட்கிறாங்க. செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். ஓகேங்களா நான் பண்ற நீளத்துக்கு அகலத்துக்கு ஒரே மதிப்பை எடுத்துக்கிறேன். இப்ப நீளம் 10 அகலமும் 10 அப்ப பரப்பளவு எவ்வளவு வந்திருக்கும் 100ன்னு எனக்கு இருந்திருக்கு கரெக்டுங்களா. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க நீளத்தை 40% அதிகரிக்க சொல்றாங்க. அதே மாதிரி அகலத்தை 20% குறைக்க சொல்றாங்க. ஓகேங்களா அப்ப 40% அதிகரிக்கலாமா 10ல 40% எவ்வளவு வரும் 10ல 40% 4 அப்ப 14 இன்ட்டு இங்க 20% குறைக்கணுமா இல்ல 20% எவ்வளவு 2 அப்ப 10 2 போச்சுன்னா 8 அப்ப 14 8ஐயும் பெருக்கு எவ்வளவு வரும் 14 8 112. அப்ப பாருங்க 100ல இருந்து 112 எனக்கு எவ்வளவு மாறி இருக்கு 12% அதிகமாயிருக்கு அவ்வளவுதான். அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும் 12%. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க 5 தொடர்ச்சியான எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு 260 எனில் அவற்றின் முதல் மற்றும் கடைசி எண்களின் கூட்டுத்தொகை என்ன. ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே ஒண்ணுமே இல்ல கூடுதலை எண்ணிக்கையால டிவைட் பண்ணுங்க. 260 வகுத்தல் எண்ணிக்கை எவ்வளவு 5 அப்ப 5ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணாலும் வரும் 4 5 5 5 25 மீதி 1 10ல 2 10 அப்ப 52. இந்த 52ங்கிறது வரக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா உள்ள ஒரு நம்பர். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு 5 நம்பரா அப்ப சென்டர் ஒரு நம்பர் போட்டா முன்னாடி 2 நம்பர் பின்னாடி 2 நம்பர். ஓகேவா இது தொடர்ச்சியான எண்கள் தானே. அப்ப 52க்கு முன்னாடி என்ன போகும் 51 இங்க 50 52 பின்னாடி 53 54. அப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் அது முதல் மற்றும் கடைசி. ஓகே அப்ப முதல் நம்பர் எனக்கு 50 கடைசி நம்பர் எவ்வளவு 54 ரெண்டுமே கூட்டணிக்கு எவ்வளவு வரும் 104. அப்ப முதல் மற்றும் கடைசி கூட்டுத்தொகை எவ்வளவு 104. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க தரையில் ஒரு புள்ளியில் இருந்து 18 மீட்டர் உயரமுள்ள ஒரு தூணில் ஏற்றப்பட்ட கொடியின் உச்சிக்கும் மற்றும் அடிக்குமான ஏற்ற கோணங்கள் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரிகள் ஆகும் எனில் கொடியின் உயரத்தை கண்டறியவும். ஓகேங்களா இப்ப தூணுடைய உயரம் எனக்கு பார்த்தீங்கன்னா 18 மீட்டர். தூணுடைய உயரம் எவ்வளவு 18 மீட்டர். தூணுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா ஒரு கொடி பறந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா அப்ப அந்த கொடி ஒரு தரையிலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க கொடியின் உச்சிக்கும் அடிக்கும். ஓகேவா கொடியின் உச்சி எவ்வளோ 60 டிகிரி. ஏன்னா உச்சிக்கும் அடிக்கும் தான் சொன்னா ஃபர்ஸ்ட் உள்ள உச்சி தான் 60 டிகிரி. அடுத்து கொடிக்கு என்னது அடினா வரும் இந்த தூணுடைய இதை தான் வரும். ஓகே அப்ப இதோடது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 30 டிகிரி. ஓகேங்களா இவ்வளவுதான் கொஸ்டின். ஓகே இது என்ன கொஸ்டின் கொடியினுடைய உயரம் என்ன. ஓகேங்களா இதோட உயரம் எனக்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சோ பாருங்க ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இந்த இது மட்டும் பாருங்க இது ஒரு முக்கோணமா இருக்குங்களா. ஓகேவா தூணோட உயரம் எவ்வளோ 18 இது டிகிரி எவ்வளோ 30 டிகிரி. அப்ப இதோட மதிப்பு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா அப்ப tan 30 டிகிரி எதிர்பக்கம் எவ்வளோ 18 அடிப்பக்கம் எனக்கு எதிரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப tan 30 எவ்வளோ 1/√3 = 18/x.
அப்ப எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 18√3. ஓகேங்களா? அப்ப இந்த கீழே உள்ள பகுதியோட அளவு எவ்வளவு 18√3. இப்ப 60 டிகிரி பாருங்க. ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து இந்த முக்கோணம் வரைக்கும் வரப்போகுது. அப்ப 60 டிகிரினா tan 60 டிகிரி. tan 60 டிகிரி. இங்க ஒரு என்ன வரும்? இது ஃபுல்லா கூட்டுமா? இதோட உயரம் 18. இது எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? 18 பிளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட உயரம் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இந்த அடிப்பக்கம் எனக்கு தெரியல. அடிப்பக்கம் எவ்வளோ? 18√3. இப்ப tan 60 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ? √3. 18 பிளஸ் எக்ஸ். இங்க 18√3. இப்ப 18√3 இங்க √3 பேருக்கு வரும். √3 வெறும் 3. 18 3 54 சமம் 18 பிளஸ் எக்ஸ். அப்ப பிளஸ் 18 தான் மைனஸ் 18. அப்ப 54ல 18% வரும் 36. அப்ப கொடியினுடைய உயரம், ஏன்னா இதான் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்ப கொடியினுடைய உயரம் வரும் 36 மீட்டர் அப்படின்னு வரும். ஆன்சர் 36 மீட்டர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி க்கு இடையே 7:5 என்ற விகிதத்தில் ரூபாய் 2400 ஆனது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எனில் பி யின் பங்கு எவ்வளவு? ஓகே, அப்ப இது மொத்தம் எவ்வளவு? 12. அப்ப 12 பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 2400 ரூபாய். அப்ப எனக்கு ஒரு பங்கு எவ்வளவு வரும்? ஒரு பண்டா 12, 2 பண்டா 24. அப்ப எவ்வளவு வரும்? 200 ரூபாய். அப்ப ஒரு பங்கு 200 ரூபாய். அப்ப பி யினுடைய பங்கு எவ்வளவு கேட்கலாம். பி யினுடைய பங்கு எனக்கு எவ்வளவு? 5. அப்ப 5 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? ஒரு பங்கு 200, 5 பங்கு எனக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். அப்ப பி யினுடைய பங்கு எனக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆரவ் வந்து ஒரு வேலையை 6 நாள்லையும், பபிதா ஒரு வேலையை 8 நாள்லையும், இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? 2400 ரூபாய்க்கு ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சைதன்யாவின் உதவியுடன் 3 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஆரவும் பபிதாவும் சேர்ந்து சைதன்யோட சேர்ந்துக்கிறாங்க. அப்ப எத்தனை 3 பேர் சேர்ந்து 3 நாள் வேலையை முடிக்கிறாங்க. அப்ப ஆரவும் பபிதாவும் சைதன்யாவும் சேர்ந்து எத்தனை முடிக்கிறாங்க? 3 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப பபிதாவுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப இங்க என்ன பண்ணா, இங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க. யார் யாரு? ஆரவ் இருக்காரு, பபிதா இருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைதன்யா இருக்காங்க. அப்ப ஆரவ் 6 நாள், பபிதா 8 நாள். இங்க சைதன்யா தெரியாதுல்ல. அப்ப சைதன்யா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப சைதன்யா மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிச்சிருப்பாரு? ஓகே, இதை கண்டுபிடிச்சாதான் இந்த அமௌண்ட் என்னால பிரிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் அந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டாலும் அவங்க என்ன பண்றாங்க? சைதன்யாவோட உதவியோட தான் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. அப்ப சைதன்யா கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணும்? சைதன்யா எத்தனை நாள் செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த அமௌண்ட் பிரிக்க முடியும். இப்ப எப்படி சைதன்யா கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 6, 8, 3. இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளவு வரும்? எல்சிஎம் எவ்வளவு வரும்? 24 வகுத்தல். அடுத்து இந்த 3 பேர் எத்தனை நாள் செஞ்சாங்க? 3 நாள். அப்ப 3ல இருந்து எதை பக்கம் 24 வரும்? 8. அப்ப 8 போடுங்க. அடுத்து 6ல இருந்து எதை பக்கம் 24? 4. 8ல இருந்து எதை பக்கம் 24? 3. இப்ப என்ன பண்ணும்? இந்த ஆரோ பபிதாவை கழிக்கணும். ஏன்னா நமக்கு தேவை என்னது? சைதன்யா தான் தேவை. அப்ப சைதன்யா தேவை அப்படின்னா இந்த 3 பேர்ல இருந்து ஆரவையும் பபிதாவும் கழிப்போமா? அப்ப இந்த மதிப்பு எனக்கு பிளஸ்ல இருக்கும், இந்த 2 மதிப்பு எனக்கு எது இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். அப்ப 24 கீழே இருக்கு 8 மைனஸ் 4 மைனஸ் 3. இதோட கூடுதல் -7. அப்ப 8ல -7 போச்சுன்னா 1. அப்ப எவ்வளவு வரும்? 24. அப்ப சைதன்யா எத்தனை நாள் முடிப்பாங்க? 24 நாட்கள்ல முடிப்பாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு டேஸ் எவ்வளவு தெரிஞ்சு. ஓகேவா? நாட்கள் 6 நாள், பபிதா 8 நாள், சைதன்யா 24 நாட்கள். ஓகே, இப்ப நாட்களை வச்சு எல்லாம் பங்குகள் பிரிக்க முடியாது. அந்த நாட்கள் என்ன பண்ணும்? பங்குகளாக மாத்தணும். எப்படி பங்குகளை மாத்த போறோம்னா, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணுங்க. 6, 8, 24. இதுக்கு எல்சிஎம் எவ்வளவு வரும்? 24 தான் வரும். அப்ப 24ல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 24 வகுத்தல் 6 4, 24 வகுத்தல் 8 3, 24 வகுத்தல் 24 1. அப்ப பங்கு எவ்வளவு? ஆரவுக்கு 4, பபிதாவுக்கு 3, சைதன்யாவுக்கு எவ்வளவு? 1. இப்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் அது பபிதாவுக்கு எவ்வளவு தான் கேட்டாங்க. அப்ப பபிதாவோட பங்கு எவ்வளவு? 3 வகுத்தல் மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு? 8 என்று மொத்த தொகை எவ்வளவு? 2400. இப்ப அடிங்க. 1 8 3 24 2 0. அப்ப 3 × 300 எவ்வளவு வரும்? 900. அப்ப பபிதாவுக்கு சேர வேண்டிய பங்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய். ஓகேலா? ஃபர்ஸ்ட் நாட்கள் கண்டுபிடிச்சாதான் பங்குகள் மாத்த முடியும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், ஒரு நேர்மையற்ற டீலர் தனது பொருட்களை அடக்க விலைக்கு விற்பதாக கூறுகிறார், ஆனால் தவறான நிதியை பயன்படுத்துகிறார். இதனால் 25% லாபம் பெற எனில் அவர் 100 கிராமுக்கு எத்தனை கிராம் எடையை பயன்படுத்தி இருப்பார்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப 100 கிராம் பயன்படுத்துறாரு, எவ்வளவு லாபம் கிடைக்குது? 25% லாபம். அப்ப லாபம் என்ன பண்ணலாம்? 100ல இருந்து கூட்டுமா? அப்ப 125% எனக்கு எவ்வளவு? 100 கிராம். அப்ப
எனக்கு ஆக்சுவல் இது எவ்வளவு இருக்கும்? 100% தானே இருக்கும். அப்ப 100% எவ்வளவு கிராம் இருக்கும்? கான்செப்ட் தான். 25% லாபத்துல தான் 100 கிராமுக்கு விற்கிறாரு. அப்ப 100% எவ்வளவு இருக்கும்? அப்ப என்ன சதவீதம் பொறுத்த நேர் விகிதமா? அப்ப தலைகீழா போடுங்க. அப்ப 100 வகுத்தல் 125 இன்ட்டு 100. இப்ப அடிங்க. 4 25 100, 5 25 125, ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, பின்னாடி ஒரு 0. அப்ப 4 இன்ட்டு 20 எவ்வளவு வரும்? 80 கிராம். அப்ப ஆன்சர் வரும் 80 கிராம். நெக்ஸ்ட், ஒரு குழுவில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளனர். அவர்கள் 40% ஆண்கள், 35% பெண்கள் மற்றும் மீதமுள்ளோர் குழந்தைகள். அவர்களின் சராசரி எடைகள் முறையே 70 கிலோகிராம், 60 கிலோகிராம் மற்றும் 30 கிலோகிராம் எனில் அக்குழுவின் சராசரி எடை என்னவாறு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப 40% மொத்தம் எவ்வளவு பேரும் தெரியாது. ஆனா பொதுவா 40%, இவங்க 35%, மீதமுள்ளவங்க குழந்தைகள் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? பொதுவா நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 100ல 40% எவ்வளோ? 40 தான். அப்ப ஆண்கள் ஃபர்ஸ்ட் கொண்டு போறோம். 40. அவங்களுடைய எடை எவ்வளோ? 70. அப்ப 40 இன்ட்டு 70. இதை பெருக்குங்க. எவ்வளவு வரும்? 28, 20. அடுத்து பெண்கள். பெண்கள் எவ்வளோ? 35%. அப்ப 35 பேர் இன்ட்டு அவங்களுடைய சராசரி எவ்வளோ? 60. அப்ப 35 இன்ட்டு 60 எவ்வளவு வரும்? 2100. அடுத்து குழந்தைகள். அப்ப இது போக மீதானவங்க இப்ப எவ்வளவு பேர் ஆயிட்டாங்க? 100 பேர்ல 75 பேர் போயிட்டாங்களா? ரிமைனிங் எவ்வளவு தான் இருப்பாங்க? 25 பேர். இவங்க எவ்வளவு? 30. இதை கூட்டினா எவ்வளவு வரும்? 750. ஓகே, இதை மொத்தமா கூட்டுங்க. கூட்டிட்டு சராசரி கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமா கூட்டல் வரும் 0, 5, 16, இங்க ஒரு 1, 5. அப்ப 5650. கூடுதல் 5650. எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ? 100 பேரு. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்பர் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்ப 56.5. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. 56.5 கிலோகிராம். நெக்ஸ்ட், பின்வரும் எண்களில் எது 7 மற்றும் 11 ஆகிய இரண்டாலும் வகுபடும் கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நம்பரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7ஆல் டிவைட் பண்ண நம்பராக பார்க்கலாம். இதை 7ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 2684 வகுத்தல் 7. 4 7, 3 21, மீதி 5, 58ல 8 56, மீதி 2, 24 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப கண்டிப்பா இது 7ஆலேயே டிவைட் ஆகல. அப்ப கண்டிப்பா 11ஆக பார்க்க தேவையே கிடையாது. ஏன்னா 7ல் அடிப்பட்டா 11 அடி தான் செக் பண்ணுவேன். எனக்கு 7ல் அடிப்படல. அப்ப கண்டிப்பா செக் பண்ண தேவையில்லை. இப்ப அடுத்த ஆப்ஷன் 1771. 7ஆல் டிவைட் பண்ணும். 4 7, 7 14, மீதி 3 37, 5 35, மீதி 2, பின்னாடி ஒரு 1 21ல 3 21, மீதி எனக்கு எதுவுமே வரல. ஓகே, அப்ப இது 7ஆல் டிவைட் ஆயிடுச்சா? அப்ப 11ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இது 11ஆல் டிவைட் ஆகுது எப்படி பார்க்கறது பாத்தீங்கன்னா, ஒன்று விட்டு ஒன்று எண்களை கூட்டுங்க. 1 7 கூட்டினா 8, 7 1 கூட்டினா 8. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0. அப்ப 0 வந்தா இது 11ஆல வகுபடும். ஓகேங்களா? அப்ப இந்த 1771 ஆனது 7ஆலையும் வகுப்படுது, 11ஆலையும் வகுப்படுது. அப்ப ஆன்சருக்கு எது? 1771 தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் போது நீங்க ஆப்ஷன்ல தான் போக முடியும். நெக்ஸ்ட், 84 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவை கண்டறியவும். ஓகேங்களா? ஸோ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3/r3. அப்போ 4/3 பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7 இன்ட்டு ஆரம் மதிப்பு எவ்வளோ? விட்டம் தான் 84. அப்ப ஆரம் எவ்வளோ? 42. அப்ப 40 எத்தனை முறை போடணும்? 3 முறை போடணும். இப்ப அடிக்கலாம். 4 7, 6 7 42, 1 3 3, 2 3 6. அப்ப கீழ் நம்பர் அடி ஆயிடுச்சு, மேல அப்படியே பெருக்கலாமா? இங்க பெருக்குனா 4 22 88. இங்க ஒரு 2 பெருக்குனா 176. இப்ப 42 42 பெருக்கல் வரும் 42 42. அப்ப 4 8 8, இங்க ஒரு 16. அப்ப 4 16 7 1. அப்ப எவ்வளவு வருது? 1764. இதையும் என்ன பண்ணும்? பெருக்கணும். அப்ப 176, 24 2 36 38 3 42 45 4, இங்க 10. அடுத்து 28, மீதி 2 42 44 4 49 53 5 7 5 12. 1 வச்சு பார்க்கணும், அதே நம்பர் தான். 4 6 7 1. அப்ப 4, இங்க 6, மீதி 1 10 14, இங்க ஒரு 1 10, மீதி இங்க ஒரு 1 11, இங்க ஒரு 1 3. அப்ப ஆன்சர் வரும்
3,10,464, அதாவது 310 464. எங்க ஆன்சருக்கு ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10% மற்றும் 5% என்ற அடுத்தடுத்த தொடர்ச்சியான இரண்டு தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்டால் இதற்கு ஒற்றை தள்ளுபடி எதற்கு சமமான்னு கேட்கறாங்க. அப்போ ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 100ல 10% எவ்வளோ? 10 தான். அப்போ ஃபர்ஸ்ட் 10 குறைப்போம். குறைச்ச எவ்வளோ வரும்? 90. அடுத்த எவ்வளோ தராங்க? 5% டிஸ்கவுண்ட் தான். அப்போ 90ல 5% வரும். 10% 9. அப்போ 5% வரும் 4.5. அப்போ ஃபர்ஸ்ட் 10 டிஸ்கவுண்ட் ஆகுது. அடுத்த எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுது? 4.5 தான். அப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு தான் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும்? 14.5 தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 14.5. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு 10, அடுத்த டிஸ்கவுண்ட்க்கு 4.5. அப்ப ரெண்டுமே கூட்டினா 14.5. இது மாதிரி கண்டுபிடிச்சாலே போதுமானது. நெக்ஸ்ட், இதுல கொஸ்டின் பாருங்க, மொத்தம் 30 மாணவர்கள் ஒரு தேர்வு கலந்து கொண்டிருக்காங்க. அதுல 12 மாணவர் சராசரி மதிப்பெண் 80 மற்றும் மீதமுள்ள சராசரி மதிப்பெண் 75 எனில் வகுப்பின் சராசரி மதிப்பெண் எவ்வளோ? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது, மொத்தம் 30 பேர் இருக்காங்களா? அதுல 12 மாணவரோட சராசரி எவ்வளோ? 80. அப்ப ரெண்டுமே பெருக்கு எவ்வளவு வரும்? 960. இப்ப 12 பேர் போயிட்டாங்கன்னா 30ல 12 பேர் ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? 18 பேர். அவங்களுடைய சராசரி மதிப்பெண் எவ்வளவு? 75. அப்ப 18 × 75 எவ்வளவு வரும் பாருங்க. அப்ப 18 75 பெருக்குனா 8 40, இங்க 4, அடுத்து இங்க 9, அடுத்து 7 56, மீதி 5, ஒரு 12, 0, 15, இங்க ஒரு 1, 3, 1. அப்ப 1350. இப்ப ரெண்டுமே கூட்டினா 0, 11, இங்க ஒரு 1, 10, 13, இங்க ஒரு 2, எவ்வளவு? 2310. அப்ப 2310 வகுத்தல் 30. ஓகே, கூடுதல் பை எண்ணிக்கை. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 3 3, 7 3 21, மீதி 2, 7 3 21. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 77. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட பின்னத்தில் ஒன்றை தொகுதியுடன் கூட்டி மற்றும் ஒன்றை பகுதியிலிருந்து கழித்தால் 1 ஆகிறது எனில், அதே குறிப்பிட்ட பின்னத்தின் பகுதியில் ஒன்றை கூட்டி ஆனால் தொகுதியில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாத போது அது 2/3 மாறுகிறது எனில் பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதிக்கு இடையான மிகை வித்தியாசம். அதாவது வித்தியாசம் எவ்வளவு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க, தொகுதியில் ஒன்றை கூட்டுறாங்களா? அப்ப தொகுதி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒன்றை கூட்டுறாங்க. வகுத்தல் பகுதி ஒன்றை கழிக்கிறாங்களா? அப்ப பகுதி வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஒன்றை கழிக்கிறாங்க. சரி, இப்போ ஆன்சர் எவ்வளவு வருதா? 1ன்னு வருதா? ஓகே, இங்க 1 கூட்டுறாங்க, பகுதியில் 1 கழிக்கிறாங்க, ஆன்சர் வருது 1. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க உள்ள கிராஸ் மல்டி பண்ணணும். x + 1 = y - 1. இப்போ இந்த -1 வந்தா +1 ஆயிருமா? அப்ப x பிளஸ் ஆல்ரெடி 1 இருக்கு, 1 கூட்டினா 2, இங்க y. அப்ப இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்கவே. இப்போ y விட கண்டிப்பா x எப்படி தான் இருக்கும்? 2 அதிகமாக தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா இரண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் எனக்கு எவ்வளவு தான் வரும்? 2 தான் எனக்கு வரும். ஆன்சர் எவ்வளோ? 2. இப்ப சப்போஸ் ஒய்க்கு 1னா எக்ஸுங்க எவ்வளவு வரும்? 3. ஒய்க்கு 2னா இங்க எவ்வளவு வரும்? 4. அப்ப வித்தியாசம் எவ்வளவு தான் வரும்? 2 தான் வரும். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? -1 எனில் x² - 5 மதிப்பு எவ்வளவு? அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 1 -1 -1² -5. -1 ஸ்கொயர் பண்ணா +1 -5. அப்ப ஆன்சர் வரும் -4. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை பாருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் கூட்டு வட்டி வீதத்தில் ஒரு தொகையானது ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2.25 மடங்காகிறது எனில் ஆண்டுக்கான கூட்டு வட்டி விகிதம் எவ்வளவு? அப்போ கூட்டு வட்டியில வட்டி விகிதம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா √ மொத்த தொகை வகுத்தல் அசல் இன்ட்டு 200 போட்டு, என்ன 2 ஆண்டுகள் சொன்னா 200 போடணும், -100. இதுதான் ஃபார்முலா. இங்க மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 2.25 மடங்கு தான் எனக்கு மொத்த தொகை. இங்க அசலுங்கிறது 1 மடங்கு தான். அப்ப இதை சுருக்குனா எவ்வளவு வரும்? 8 1 9/4. அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு? 9/4. அசல் மதிப்பு 1 தானே, இன்ட்டு 1, மேல என்ன இருக்கு? 2 100 -100. அப்ப 9 வெளியே எடுத்தா 3, 4 வெளியே எடுத்தா 2, 2 100க்கு 1 100 -100. இப்ப அடிங்க, 1 2 50 2 100. அப்ப 3 50 150 -100. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 50%. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 60 மற்றும் 90க்கு இடைப்பட்ட அனைத்து பகாயங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஸோ பகாயங்களோட கூட்டுத்தொகை தான் கேட்டாங்க. 60க்கும் 90க்கு இடையில 60க்கு அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா 61, அடுத்து 63 வராது, 65 வராது, 67 வரும், அடுத்து 69 வராது, அடுத்து 71, 73, அடுத்து 77 வராது, 79,
அடுத்து 81 வராது, 83, அடுத்து 89. ஓகேங்களா, இந்த நம்பர் தான் எனக்கு வரும். ஓகேங்களா. ஸோ ஒற்றைப்படை எண்கள் மட்டும் தான் பார்க்க போறீங்க. அந்த ஒற்றைப்படை எண்களும் 7ஆல 3ஆல் டிவைட் ஆகும் பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணி நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதோட கூடுதல் பார்க்கலாம். இப்போ 61 89 கூட்டம் எவ்வளவு வரும், 150. இப்போ அடுத்து 67 73 கூட்டம் எவ்வளவு வரும், 140. அடுத்து 71 79 கூட்டம் எவ்வளவு வரும், 150. இங்க ஒரு 83. இப்போ கூட்டுங்க 3, அடுத்து 10 14 22, இங்க ஒரு 2 போட்டா 5. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 523. ஓகேங்களா, ஆன்சர் எவ்வளவு வரும், 523. அடுத்து ரூட் ஆஃப் 0.0016. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 ஜீரோக்கு 1 ஜீரோ, 16 வெளியே எடுத்தா 4 இன்ட்டு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் தானே. அப்ப கியூப்னா அது 8 வெளியே எடுத்தோம்னா 2, 3 ஜீரோவுக்கு 1 ஜீரோ, அதே மாதிரி இன்னொரு 3 ஜீரோவுக்கு 1 ஜீரோ. அப்ப 0.04 இன்ட்டு 200. இங்க என்ன பண்ணலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பருக்கு 2 ஜீரோ, அப்ப 2 ஜீரோ கேன்சல் பண்றது முழு நம்பர் ஆயிடும். அப்ப 4 இன்ட்டு 2 எவ்வளவு வரும், 8. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ரீனா 8 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார் எனில் 200 மீட்டர் தூரத்தை கடக்க அவருக்கு எவ்வளவு நேரம் எனக்கு ஆகும். ஓகே, அப்ப நேரம் கம்மி ஃபார்முலா அது தொலைவு பை வேகம். தொலைவு பை வேகம். எனக்கு தொலைவு எவ்வளோ, 200 மீட்டர். வேகம் எனக்கு எவ்வளோ, 8 கிலோமீட்டர் பர் அவர். ஓகே, மீட்டர் கிலோமீட்டர் அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், கிலோமீட்டர் பர் அவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும். எப்படி மாத்தலாம்னா 5/18ஆல பெருக்கினாலே மாறிடும். அப்ப 200 வகுத்தல் 8 இன்ட்டு 5 வகுத்தல் 18. அந்த கீழே 18 என்ன பண்ணலாம், மேலே டேரக்டா கொண்டு போய்க்கலாம். இப்ப அடிங்க, 4 5 இங்க அடிச்சா 4 5 20 0, 1 8 8 40. அப்ப 5 இன்ட்டு 18 எவ்வளவு வரும், 90. அப்ப ஆன்சர் வரும் 90 செகண்ட் வரும். ஆன்சர் 90 வினாடிகள். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ரயில்வே பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்கும்போது கிலோமீட்டர் பர் அவரை வந்து மீட்டர் பர் செகண்டை மாற்றி ஆன்சர் பண்ண இருந்தாலும் இதை மாற்றி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வந்து அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.